செட்டில் ஆயிருந்துங்க, இல்லை குருக்கிட்ட போய் செட்டில் ஆயிருந்துங்க அப்படின்னு வர்ற ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் ஆசிரமத்தில் வந்து குருவிடம் அடிமையாயிட்டாங்க. வீட்டிலேருந்து விடுதலாகி வந்து இங்கே ஜெயிலில் போய் உள்ள பொழுந்துட்டாங்க. குருநாதா குருநாதா குருநாதான் கத்திக்கிட்டே உட்காந்துருக்காங்க. அவனும் வந்து நல்லது உண்டாகட்டும், நல்லது அமைதி அமைதி பேர் அமைதி பேருங்கிறான். என்னடா இது, விடுதலைக்காக தானே வந்தான் அவன் விடுதலைக்காக வந்தவன் மீண்டும் ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க. அங்க வேற மாதிரி ட்ரெஸ் கொடுத்து நம்பர் கொடுப்பாங்க, இங்க ஒரு உத்தராட்சி மாலையை கொடுத்து காவியை கொடுத்துட்டு போங்க, சொம்ப கையில கொடுத்து போய் தண்ணியை தொழிங்க, சிவனுக்கு மேல தண்ணியை ஊத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நீங்க வேற மாதிரி இருந்தீங்கன்னா வாளியை கொடுத்து சாம்பாரை ஊத்துங்க வர்றவனுக்குட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நீங்க வேற மாதிரி இருந்தா கையில எண்ணெயை கொடுத்து அந்த திரியை நனையாம பாத்துக்கங்க. இன்னும் ரொம்ப நீங்க அழகா இருந்தீங்கன்னா பூவை கொடுத்து பறிச்சு சாமிக்கு போட்டுக்கிட்டே கிடங்குங்கிறாங்க. விடுதலைனா என்னங்க? முதல்ல ராமலிங்க சுவாமிகளோ ஏசோ அல்லாவோ எதை சொல்லுதுங்க? நான் பார்த்தங்க, நீங்க இந்த உலகத்துல எவனும் பார்த்துருக்க மாட்டாங்க. அது பைபிள் நீங்க தூக்கிட்டு வந்து போடுங்க, பைபிள் விடுதலைக்கானதுங்க. பைபிளை படித்த ஒருத்தன் கூட விடுதலை ஆக மாட்டாங்க. புரியுதுங்களா? பாதிரியார் மட்டுமே உலகம் முழுக்கவே ஒரு 10 கோடி பாதிரியார் இருக்காங்க. இவங்களுக்கு யார் விடுதலை கொடுக்கறனே முதல்ல தெரியல, அது முதல்ல தெரியல. இப்போ பைபிளும் குரானுமே விடுதலைக்காக வந்த பொருள், கீதை விடுதலைக்காக வந்த பொருள். கீதையை படிச்சுட்டு பல பேர் நீங்க வந்து இந்தியாவில் போய் பார்த்தீங்கன்னா என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க நீங்களே போய் பாருங்க. இந்தியாவுக்குள்ள போய் உள்ள பார்த்தீங்கன்னா கீதையை படிச்சுட்டு அவங்க பார்க்குற வேலைகளை மட்டும் நீங்க போய் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கண் கூட தெரியும். இதெல்லாம் விடுதலைக்கான பொருள்.